அன்பு கண்மணி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்புவ தேடி இங்க வெண்ணிலா வர்றாங்க. ஆனா, அன்பு வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்ட போட்டு சீல் வச்சிருக்கிறத பார்த்துட்டு, என்ன இந்த ரெஸ்டாரண்ட்ட சீல் வச்சிருக்காங்களே! அன்பு இங்க தான் வேலை பார்ப்பாரு. அவர பார்த்துரலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வந்தேன். இப்ப அன்புவ எங்க தேடுறது? அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பதட்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஜீவா ரொம்ப கோவமா அன்பு கிட்ட வர்றாங்க. என்ன அன்பு பண்ணி வச்சிருக்கீங்க? உங்கள நம்பி இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போனது என்னுடைய தப்பு. எங்கேயாவது வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டர ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்களா? இப்ப பாருங்க, ரெஸ்டாரண்ட்டே மூடி சீல் வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்படின்ட்டு ஜீவா கோவத்தோட அன்புவ அடிக்க போறாங்க. உடனே அன்பு மன்னிச்சிடுங்க ஜீவா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்பீங்க? அந்த ரெஸ்டாரண்ட்ட பெருசா ஆக்குவேன் அப்படின்ட்டு எங்க அப்பா கிட்ட நான் சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். ஆனா இப்ப அத பூட்டி சீல் வைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. கண்மணி நீ பக்கத்துல தானே இருக்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு கண்மணி கிட்ட ஜீவா கோவப்படுறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு ஜீவா ஆரம்பத்துல நான் விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணி சமையல் பண்ணலாம்னு தான் சொன்னேன். ஆனா அன்புவுக்கு அது ஒத்துக்கவே இல்ல. அதனால அவ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற நிலைமை வந்துருச்சு. அதனால தான் வந்து இவர் கேஸ் ஏற்பாடு பண்ணத நான் ஒண்ணும் சொல்லல அப்படின்ட்டு கண்மணி சொல்றாங்க. நீங்க 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்ட பெருசா ஆக்கி காட்டுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா இந்த மாதிரி பூட்ட வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ட்டு ஜீவா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுவும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்ட நம்பி தான் எங்க அம்மாவோட ஆப்ரேஷன் பண்றதுக்கு பணம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நெனச்சேன். ஆனா இப்ப எங்க அம்மாவோட ஆப்ரேஷன நான் எப்படி பண்ணுவேன்? அப்படின்ட்டு ஜீவா அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அன்பும் கண்மணியும் அழாதீங்க ஜீவா. உங்களுக்கு பணத்த நான் எப்படியாவது ரெடி பண்ணி குடுக்குறேன் அப்படின்ட்டு இங்க அன்பு சொல்றாங்க. எப்படி? நீங்களே வீட்ட விட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் லாஸ் ஆக்கிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பணத்த குடுப்பீங்க? அப்படின்ட்டு ஜீவா கேட்குறாங்க. இங்க அன்பும் கண்மணியும் ஜீவாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.